அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சிக்கன் யாக்கினி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சிக்கன்லலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம். 3 துண்டு பட்டை, அன்னாசி பூ, பெரிய ஏலக்காய் 3, ஸ்டார் 1லேருந்து 3, லவங்கம் 10, 4லேருந்து 5 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு ரஃப்பாக சாப் பண்ண வெங்காயம், 4லேருந்து 5 வரமிளகா, 3 பிரிஞ்சி இலை, உப்பு தேவையான அளவு போட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இங்கே 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதை தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், நல்லா ஊறட்டும். இங்கே பாருங்கள், 10 நிமிஷத்துலேயே நல்லா சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சிக்கனை தனியாக எடுத்துகிட்டு இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணுங்க, நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதில் இப்போ பாதியை நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜல்ஜீரா, மிளகு 1 ஸ்பூன், லவங்கம் 5லேருந்து 6, 4லேருந்து 5 ஏலக்காய், பெரிய ஏலக்காய் 3 போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2லேருந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வடை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சிக்கன் சேர்த்துட்டு 150 கிராம் தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வேக வச்ச தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிலோ ரைஸுக்கு 1.5 லிட்டர் தண்ணி நான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நம்ம இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு ரைஸ் சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ ரைஸ் நல்லா வேகட்டும். காவாசி வெந்துருச்சு. இப்போ தம் போட்டு விட்டுக்கலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ 10 நிமிஷம் போல் தம் போட்டு விட்டுக்கலாம். இப்போ ரைஸ் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. பிரியாணி ரெடி. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம பொரித்து வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துட்டு கொத்தமல்லி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் கார்னிஷ்க்கு. நான் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லாட்டி தேவையில்லை. கொஞ்சம் கலர் கொடுக்கும்லே, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். சிக்கன் யாக்கினி புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு நாளைக்கு வேற ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.